ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா, பை பாய்.